இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போறோம். வாங்க டிலே பண்ணாம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். இதுல ஒரு ஆபீஸை காமிக்கிறாங்க. அப்ப அங்க லிசான்ற ஒரு பொண்ணு வந்து இந்த டைம் வந்து எல்லா ப்ராஜெக்ட்டுமே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கு, நம்ம கம்பெனிக்கு மிகப்பெரிய வந்து லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து மாலத்தீவு போய் நல்லா என்ஜாய் பண்ண போறோம் அப்படின்றத சொன்னதும் ஆஃபீஸில் இருக்க எல்லாருக்குமே அவ்வளோ ஒரு ஹாப்பியாகி போயிடுது. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் வீணா இருக்கா, அவளை பார்த்து நீ மட்டும் ஆனால் மாலத்தீவு எங்கள் கூட சேர்ந்து வரப்போகிறது கிடையாது, நீ ஆஃபீஸை வந்து பார்க்க போகிறேன்னு சொன்னதுமே என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, போன டைம் நானுமே ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணியிருக்கேன், ஸோ கண்டிப்பாக நானுமே வருவேன்னு சொன்னதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, ஆஃபீஸில் எல்லாருமே போயிட்டா ஆஃபீஸை யார் பார்ப்பாங்க, ஒரு 3 பேரை நாங்கள் விட்டுட்டு போக போகிறோம், நீ தான் டீம் லீடரே, நீ எப்படி கூட வருவ, ஆஃபீஸை நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப திமிராங்க பேசிகிட்டு இருக்கா. ஸோ ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு பயங்கரமாக அங்கே கோவமாயிட்டு இருக்கு. அங்கே நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஷென்னை காமிக்கிறாங்க. அவன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. அப்போ அங்கே அந்த லிசா வருடான். அவன் மடியில் உட்காந்துட்டு உன்னோட ஒய்ஃபை வந்து நான் மாலத்தீவ்ஸ் வரவேணான்னு சொல்லிட்டேன்ப்பா, ஏன்னா அவள் அங்கே வந்தானா நம்மளுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், நான் ஆஃபீஸ்லேயே இருந்து ஒர்க் பண்ண சொல்லியிருக்கேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் எனக்கு வந்துட்டு ரொம்ப பயமாக இருக்குது, என் பொண்டாட்டிக்கு நம்மளோட அஃபேரை பற்றி தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அவள் கோவமாயிருவா அப்படின்றத அவன் சொல்கிறான். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அப்படிலாம் நடக்காதுன்னு இந்த லிசா சொல்லிட்டு இருக்கா. ஸோ பிறகு அங்கே ஒரு பொண்ணு ஓடி வந்துட்டு அங்கே மிஸ்டர் வாங் வந்து வந்திருக்காரு மேடம் அப்படின்றத நம்ம ஹீரோயின்ட்ட சொன்னதுமே அப்போ அந்த லிசா வந்துடுறா. நீ போய் அவர் ஒன்றும் மீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நான் வந்துட்டு அந்த ப்ராஜெக்டை பற்றி பேசிக்கிறேன், அவர்கிட்ட நான் மீட் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, கிட்டத்தட்ட 6 மாதமாக நான் அவர்கிட்ட இதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், நான் கண்டிப்பாக அவரை மீட் பண்ணி இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொன்னதும் ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொல்கிறேன்ல, சொன்னால் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணிச்சிக்கா. ஸோ அவங்க மீட் பண்ணுறதுக்காக போயிட்டு அவளோட பிஸ்னஸ் ப்ராஜெக்டை கொடுத்ததுமே இது என்னது, இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நான் வீணாவை தான் மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன், 6 மாதமாக அவங்ககிட்ட நான் டீல் பேசிகிட்டு இருக்கேன், அவங்கள நீங்கள் கூப்பிடுங்கன்னு அப்போ அவர் சொல்கிறாரு. ஸோ ஹீரோயின் அங்கே மீட் பண்ண போனால் வேமா இந்த ஷென் வந்து அவளை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீ எங்கே போயிட்டுருக்க, அதான் ஆல்ரெடி லிசா வந்து பேசிகிட்டு இருக்காள், அவள் எல்லாத்தையும் பார்த்துக்குவான்னு சொன்னதுமே நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவர் எப்பயுமே என்னோட கிளைண்ட், நான் அவருக்கு வந்து அமேசிங்கான ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணியிருக்கேன், இதை பார்த்தா அந்த பிஸ்னஸ் ப்ராஜெக்டில் அவர் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவார், நான் போய் பேசணும்னு சொன்னதும் அவன் அங்கே கொஞ்சம் கூட பேச்சை கேட்க மாட்டான். நான் சொல்கிறேன் இல்லை கேளு, லிசா வந்து பார்த்துக்கிறட்டும் அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்போ அங்கே வாங்க பார்த்தா இப்போ வீணா வந்து அவங்களோட பிஸ்னஸ் ப்ராஜெக்டை கொடுக்கலன்னா கண்டிப்பாக இதில் நான் சைன் பண்ண மாட்டேன், எனக்கு இங்கே டீல் தேவை கிடையாதுன்னு சொல்லிடுறாரு. பட் ஹீரோயின் அவன் எதிர்ப்பையுமே மீறி அங்கே வந்து தன்னோட ப்ராஜெக்ட் அங்கே கையில் கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே கான்ட்ராக்ட் போட ஒத்துக்கிறாரு. ஸோ அங்கே போனதுமே அந்த லிசா கோவம் ஆகிட்டு நீ என்னோட கிளைண்ட்டை என்கிட்ட பறிக்க பார்க்குறேன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க, எப்பயுமே அவர் என்னோட கிளைண்ட்டை, நான் இப்போ வந்ததுனால தான் நான் கான்ட்ராக்ட் சைன் ஆகிருக்குன்னு சொல்லும்போது ஷென் ரொம்ப கோவம் ஆகிட்டு நான் வந்து இங்கே உன்னை மீட் பண்ண வரவேணான்னு சொன்னா இல்லையா, இந்த லிசா தான் இதோட ஹெட், ஆனால் அவ்வளோதான் நான் இதுக்காக அனுப்பி விட்ருக்கேன், நீ ஏன் வந்துட்டு பேசி எல்லாத்தையும் கெடுக்கிறேன்னு சொன்னதுமே என்னோட கிளைண்ட்டை நீ வந்துட்டு என்ன புதுசாக பேசிட்டு இருக்க, நான் என்னோட கிளைண்ட்டு தான் பேச வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இப்படி அங்கே வந்துட்டு ஆர்குமெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. பிறகு அங்கே நம்ம ஷாவை காமிக்கிறாங்க. ஹீரோயினை பற்றி தான் அவங்க அசிஸ்டன்ட் அங்கே விசாரிச்சுட்டு இருக்கான். அப்போ அவங்க அசிஸ்டன்ட் இப்போ எல்லாத்தையுமே சொன்னதுமே ஒர்க்கிங்கான ஒரு உமன், அவங்க ஹஸ்பண்டோட கம்பெனி பேங்க்ராப்டாக இருந்துச்சு, அதை தான் அவன் வந்துட்டு கஷ்டப்பட்டு காப்பாற்றி இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கா, நீ போய் அவட்ட ஆஃபர் பண்ணேன்னா நம்ம கம்பெனியில் ஜாப் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவள் ஏற்றுக்குவா, நீ பேசு அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு இங்கே நம்ம ஹீரோயின் மிஸ்டர் வாங்கிட்ட கால் பண்ணி இந்த கம்பெனியில் நான் ஒர்க் பண்ண போகிறது கிடையாது, நான் வந்து தனியாக தான் வந்து இதுக்கப்புறம் உங்கள் கூட சேர்ந்து டீல் வைக்கணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண விருப்பம்னா நீங்கள் ப்ரைவேட்டாக வந்து என் கூட சேர்ந்து இந்த பிஸ்னஸை பண்ணலான்னு சொன்னதும் அவருமே ஹாப்பி ஆகிட்டு ஓகேன்னு சொல்கிறாரு. பிறகு அங்கே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அங்கே நம்ம ஷாவோட அசிஸ்டன்ட் வர்றாங்க. எங்கள் பாஸ் வந்து ஷென்சி குரூப்பில் உங்களை வந்து ஜாயின் பண்ணிக்கிற சொல்லி கேட்குறாரு, நீங்கள் இந்த ஆஃபர் ஏற்றுக்கிறீங்களான்னு சொன்னதுமே நானுமே இந்த கம்பெனியில் வந்து ஜாப்பை வந்து குயிட் பண்ண போகிறேன், இப்போ ஆல்ரெடி ஜாப் தேடுன்னு நினச்சேன், அவங்க ஆஃபர் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னதுமே உங்களுக்கு மாதத்துக்கு நாங்கள் 5 லட்சம் சேலரி கொடுத்துருவோம், பட் ஆனால் நீங்கள் ஏகப்பட்ட ப்ராஜெக்டை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும்னு சொன்னதுமே இந்த சேலஞ்சை நான் ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு அவளுமே சொல்கிறா. பிறகு அந்த லீசா அங்கே வந்துடுறா, நீ என்ன தைரியம் தான் நீ அவர்கிட்ட வந்து ப்ரைவேட்டாக வந்து நான் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேசியிருப்பேன், ஸோ அதனால தான் வந்துட்டு எங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, அவர் டீலை கேன்சல் பண்ணியிருக்காரு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்குன்னு சொன்னதும் நான் ஏன் பண்ணக்கூடாது, இந்த ஆஃபீஸை விட்டு நான் குயிட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரெசிக்னேஷன் லெட்டர்லாம் கொடுத்ததும் அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு, தொல்லை விலகிச்சின்னு சொல்லிட்டு பிறகு அங்கே நம்ம ஷாவை போய் ஹீரோயின் மீட் பண்ணிவிட்டு தனக்கு வந்து ஆஃபர் பண்ணதுக்காக ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு தேங்க்யூ சொல்கிறா. அப்போ ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம், நீ எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு உமன் எனக்கு தெரியும், அதனால தான் நான் வந்துட்டு ஆஃபர் பண்ணியிருக்கேன், இதில் உனக்கும் நன்மை எனக்கும் நன்மைன்னு சொன்னதும் கண்டிப்பாக நான் வந்துட்டு உங்களை டிசப்பாயின்ட் பண்ண மாட்டேன்னு அவள் சொல்கிறா. உன்னை நான் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு டைரக்டராக போடுறேன், எல்லாத்தையுமே நீ பர்ஃபெக்டாக பண்ணணும்னு சொல்கிறான்.
பிறகு அங்கே அந்த ஷென் அவளை மீட் பண்ணிட்டு நீ என்ன நினச்சிட்டு இருக்க லிசாட்டா வாங்க வந்து டீல் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு நீ எதுக்காக அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே நான் வந்து ப்ரைவேட்டாக ஒர்க் பண்ணுறதுல உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது அவர் என்னோட கிளைண்ட்டு ஸோ என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறாரு அதுக்கு மேலே உன் ஆஃபீஸில் நான் இதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுறது போகிறது கிடையாதுப்பா நான் ஆல்ரெடி வந்து ரிசைன் பண்ணிட்டேன் அப்படின்றத அவள் சொல்கிறா நான் ஷென்சி குரூப்போட சேர்ந்து ஷாவ் கூட தான் ஒர்க் பண்ண போகிறேன்னு சொன்னதோ என்ன பேசிகிட்டு இருக்கா அவன் என்னோட பிஸ்னஸ் எதிரே நீ அவன் கூட போய் ஒர்க் பண்ணுவியான்னு சொன்னதுமே இதில் என்ன இருக்குது அப்படின்றத சொல்லும்போது நான் கொண்டாட்டின்றதை மறந்து போயிட்டேன்னு சொன்னதும் அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது பர்சனலையும் ப்ரொஃபஷனலையும் எப்போதையும் தனியாக தான் வைக்கணும் என்னோட கேரியரை நான் பார்க்கணும்ல அப்படின்றத அவள் சொல்லிடுறா ஸோ இவ எவ்வளோ சொன்னாலுமே அவள் கேட்குறதுக்கு ரெடியாக இல்லை நெக்ஸ்ட் டே அவள் எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா அப்போ அந்த லிசாவும் உங்கள் ஃப்ரெண்டுங்க வந்துட்டு நீ என்ன தைரியம் தான் என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாத்தையுமே என்கிட்ட பறிக்க பார்ப்ப நீ இப்படிலாம் பண்ணிட்டேன்னா நான் வந்து பயந்து போயிடுவேனா என்னோட கம்பெனிக்காக ஏகப்பட்ட கிளைண்ட்ஸை புதுசாக கொண்டு வந்து கம்பெனியை நல்லபடியாக காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு போயிட்டுருக்கா ஸோ அப்போங்க ஷென்னோட அப்பா அவளுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு மீட் பண்ணுறதுக்காக கூப்பிடுறாரு ஸோ உங்கள் அப்பா என்னம்மா நீ வந்து ஜாப்பை வந்து குயிட் பண்ண போறியாமேன்னு சொல்லிட்டு கேட்டதும் ஆமாம் ஷென்சி குரூப்லேருந்து எனக்கு ஆஃபர் வந்துச்சு ஸோ அதனால் நான் அங்கே போய் ஜாயின் பண்ணியிருக்கேன்னு சொன்னதுமே அது கேட்டுட்டு அவங்க அம்மா பயங்கரமான கோவம் ஆகிட்டு உனக்கு என்ன தைரியம் தான் நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருப்ப என் பையன் தான் இந்த லெவலுக்கு உன்னை வளர்த்து விட்டுருக்கான் நீ வந்து அடுத்த கம்பெனியில் பண்ணுற லெவலுக்கு உனக்கு தகுதி இருக்கா எதுவும் கிடையாது எங்கே போனாலும் நீ அசிங்கம் தான் படுவ மரியாதையோட என் பையன் கூட சேர்ந்து நீ கூடவே இரு அதான் உனக்கு நல்லதுன்னு சொன்னதும் உங்கள் பையனால் நான் எனக்கு வளர்ந்து வரல என்னால் தான் உங்கள் பையன் வளர்ந்து வந்திருக்கான் ஸோ நான் வந்துட்டு எங்கே போனாலுமே என்னோட திறமையால் நல்லபடியாக தான் நான் வருவேன் நீங்கள் ஒன்றும் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப இவன் மோசமாக திட்டி விட்றா அப்போ அவங்க அப்பா உனக்கு நல்லது தான் சொல்கிறேம்மா நீ இங்கேருந்து போனேன்னா கண்டிப்பாக வந்துட்டு ப்ராப்ளமாக உனக்கு தான் இருக்கும் நீ பேசாமல் கூட சேர்ந்து இங்கேவே இருன்னு சொன்னதும் எங்கே போனாலும் என் திறமையெல்லாம் நான் முன்னுக்கு வந்துடுவேன் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க நான் வந்துட்டு இவன் கூட சேர்ந்து இதுக்கப்புறம் ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்றத சொன்னதுமே அங்கே ஷென் ரொம்ப கோவமாயிட்டு என்னோட அப்பாட்ட எப்படி நீ வந்து மரியாதை இல்லாமல் பேசுவேன்னு சொன்னதுமே நான் இப்போ என்ன அவங்ககிட்ட மரியாதை இல்லாமல் பேசுகிறேன் என்னை ஜாப் பண்ண சொன்னாங்க நான் பண்ணலை நான் வேறு இடத்துல பண்ண போகிறேன்னு சொன்னேன் இதுக்காகலாம் நீ என்னை ப்ளேம் பண்ணிட்டு பேச முடியாதுப்பா அப்படின்றத அவள் சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிடுறா பிறகு மீட்டிங் எல்லாமே முடிஞ்சதுமே நம்ம ஹீரோயின் அப்பாங்க ரொம்பவே அவள் இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா இந்த ஜாப்பை விட்டு போனேன்னா உனக்கு உடனே ஜாப் வச்சு கூப்பிடுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கியா எதுவும் கிடைக்க போகிறது கிடையாதுன்னு சொன்னதுமே ஆல்ரெடி எனக்கு ஜாப் கிடைச்சிருச்சு நீ அதை பற்றி கவலைப்படாதன்னு சொன்னதும் அப்போ அங்கே அந்த ஷென்னை போய் அவள் மீட் பண்ணிட்டு என்னப்பா அவள் சொல்லிட்டு இருக்கா உண்மையிலேயே அவளுக்கு ஜாப் கிடைச்சிருச்சான்னு சொன்னதும் ஆமாம் ஷென்சி குரூப்பில் அவளுக்கு ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க அதனால தான் இவ இங்கேருந்து போகிறான்னு சொன்னதுமே நீ ஒன்றும் கவலைப்படாத அவள் போனால் போயிட்டு போகிறா நான் இருக்கேன் கண்டிப்பாக உனக்கு ஏகப்பட்ட கிளைண்ட்ஸை பிடிச்சு கொண்டு வருவேன்னு அவள் சொல்கிறா அப்போ அங்கே அவன் என்னோட அப்பாவுமே நேற்று எவ்வளோ சொல்லி பார்த்துட்டாரு அவள் கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்கே ஷாவ் கால் பண்ணுறான் நான் வந்து உனக்காக வந்து கான்ட்ராக்ட் ரெடி பண்ணியிருக்கேன் நீ அதில் வந்து சைன் பண்ணி கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கோ உனக்கு 12 மில்லியனுக்கான கான்ட்ராக்ட் கொடுக்க போகிறேன் அதை நீ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு அதில் உனக்கு 6 மில்லியன் காசை உனக்கு கொடுத்துருவேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயின் ஹாப்பி ஆகிட்டு ரொம்பவே தேங்க்யூ சொல்கிறா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியாக நான் ஒர்க் பண்ணி கொடுப்பேன் ரெண்டாவது உங்களுக்கு இனிமே ஏகப்பட்ட வந்து கிளைண்ட்ஸை நான் கொண்டு வந்து கொடுப்பேன்னு சொல்கிறா ஸோ அப்போ அந்த லிசா வந்து அவட்ட கோவமாயிட்டு நீ இன்னமே பேங்க் கூட சேர்ந்து ப்ரைவேட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கியா அவர் எங்கள் கூட டீலே பேச ஒத்துக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு கோவமாகறா அந்த ஷென் சொல்கிறான் நீ வந்து நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறது சரி கிடையாது அவளோட கிளைண்ட்ஸை நீ அவட்ட வந்து பறிக்காதன்னு சொன்னதுமே இப்போ ஹீரோயின் நான் ஏன் வந்துட்டு கிளைண்ட்டை பறிச்சிட்டு இருக்கேன்னு பேசிட்டு இருக்கான் லூசு பையன் மாதிரி அவர் வந்து என்னோட கிளைண்ட்டை நான் ஒர்க் பண்ணுறதை ஸ்டாப் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்து சிஸ்டர் நாங்கள் வந்துடுறாங்க கான்ட்ராக்ட் எல்லாமே கொண்டு வந்து கொடுத்ததும் ஹீரோயினுமே அங்கே சைன் பண்ணிவிட்டு உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல எனக்கு ஹாப்பி நான் இன்னமே ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் உங்களுக்காக கொண்டு வந்து கொடுப்பேன் கம்பெனி வந்து அடுத்த லெவலுக்கு போகும்னு அவ சொல்கிறா ஸோ அங்கே நின்றுட்டு இருக்கும்போது பார்த்தா அங்கே அந்த லிசாவோட ஃப்ரெண்ட் வந்துட்டு நாங்கள் எல்லாரும் மால்தீவ்ஸ் கிளம்பிட்டு இருக்கோம்ப்பா பாவம் உன்னை தான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருப்போம்னு சொன்னதும் என்னெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணணும்னு எந்த அவசியம் கிடையாதுமா நான் வந்து நினச்சேன்னா இப்போவே மால்தீவ்ஸ் போக முடியும் என்கிட்ட அவ்வளோ காசு இருக்குது உங்கள் கூட சேர்ந்து வரணும்னு என்ன அவசியம் இருக்குன்னு சொல்லும்போது அப்போ அங்கே அந்த லிசா வழா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா உங்கள் ஹஸ்பண்ட் என்ன தான் ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்காரு அதனால தான் அவர் என்ன மால்தீவ்ஸ் கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்றத சொன்னதும் இந்த வெட்டி பேச்செல்லாம் என்கிட்ட நீ பேசாதன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டதுமே அப்பாங்க அவன் வந்துடுறான் நீ என்ன நினச்சிட்டு எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணுகிட்ட சண்டை போடுற இப்படி நீ அவட்ட அதுக்கப்புறம் பேசுகிறத பார்த்தேன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் அந்த லிசாக்காக சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கான் ஏன்னா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே சில பேரை மட்டும் அவங்க விட்டுட்டு போயிருக்காங்க மேடம் பாருங்கள் நம்ம தான் இது எல்லாமே பார்க்கணும்னு சொன்னதுமே ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் இருக்கேன்ல எல்லாத்தையுமே நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம்னு சொல்கிறா ஸோ அவங்க சில பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ்
டீட்டெயில்ஸ் தேவைப்படுது. அந்த லிசாட்ட கால் பண்ணி அந்த டீட்டெயில்ஸை பற்றி கேட்டதுமே நான் மால்தீவ்ஸ்க்கு என்ஜாய் பண்ண வந்திருக்கேன், இதுக்காக நீ இப்போ இங்கே தொந்தரவு பண்ணிச்சிருக்க, என்னை நிம்மதியாக விடுன்னு சொல்லும்போது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்க, அதனால தான் கேட்குறேன்னு சொல்கிறப்ப அப்பாங்க அவளோட ஹஸ்பண்ட் ஷென்மே நீ எதுக்காக அப்படி தொந்தரவு பண்ணிச்சிருக்க, இங்கே வந்து கூட நிம்மதியாக இருக்க விட மாட்டியா, அந்த பொண்ணு என்ஜாய் பண்ணுறான்னு தெரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு திமிராவே பேசிட்டு இருக்கான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயினை மீட் பண்ண வர சொல்லி அங்கே ஜீ கூப்பிடுறாங்க. சென்சி குரூப்போட முக்கியமான ஓனரே அவர் தான். ஸோ அவங்க மீட் பண்ணிட்டு ஹீரோயின்ட்ட ஹாப்பியாகிட்டு நீங்கள் வந்து உண்மையிலே ஒரு பர்ஃபெக்டான லேடி, ஹார்ட் ஒர்க்கிங் லேடி, எல்லாத்தையுமே ரொம்ப கரெக்டாக பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். உங்களுக்கு வந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் டைரக்டராகவும் போஸ்டிங் கொடுத்துருக்கோம் இல்லையா, உங்களுக்கு இன்னுமே சேலரியுமே நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறோம். எங்களுக்கு இன்னும் அதிகமான வந்து ப்ராஜெக்ட் எல்லாம் தேவைப்படுது, கிளைண்ட்ஸுமே தேவைப்படுறாங்க, அதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறோன்னு சொன்னதுமே கண்டிப்பாக அப்படின்றத சொல்லிட்டு அவளும் ஹாப்பியாகிட்டு பேசிட்டு வர்றா. ஸோ ஷா வந்துட்டு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிட்டு என்னப்பா நீ ஜீயை மீட் பண்ணையாமே அப்படின்றத சேர்த்து கேட்குறான். இப்போ ஹீரோயின் ஆமாப்பா ப்ராஜெக்டை பற்றி பேசிகிட்டு இருந்தோன்னு அவள் எக்ஸ்பிளைன் கொடுத்துட்ருக்கா. பிறகு அந்த லிசா வந்து அந்த ஷென்ட்டை சொல்கிறா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா, இங்கே வந்துமே நல்லா என்ஜாய்ஃபுல்லாக இருக்க முடியல, உன்னோட ஒய்ஃப் வந்து என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாத்தையும் என்கிட்ட வந்து பறிச்சிருவோளோ என்னமோன்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பேசினதுமே ஒன்றும் கவலைப்படாத, 2 டேஸில் ரிட்டர்ன் போயிடுவோம்ல, அப்படிலாம் எதுவுமே ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஹீரோயினுக்கு போட்டுட்டு என்னப்பா ஒர்க்கெல்லாம் எப்படி போயிட்டுருக்குன்னு சொன்னதுமே எல்லாம் ஒர்க்கும் நல்லா தான் போகுதுன்னு அவள் சொல்லும்போது அவள் அதெல்லாம் இருக்கட்டும், கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்து நானே கவனிச்சுக்கிறேன், அதெல்லாம் நீ வந்துட்டு எதுவும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, என்னோட ப்ராஜெக்ட்ல நீ தலையிடாதன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்கா. அப்போ அங்கே அந்த ஷென்மே அவள் சொன்னது உனக்கு புரியுதா, அவளோடதுல நீ எதுவும் தலையிடக்கூடாது, அவள் பார்த்துக்குவான்னு சொன்னதும் ஹீரோயின் செம்ம கடுப்பாய் போயிருக்கு. இந்நேரத்தில் வந்துட்டு அவளோட ரூம்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொன்னதும் அவன் ரொம்ப பயந்து போயிடுறான். ஐயோ நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை, நான் இந்த சைடில் போனே நீ பேசிட்டு இருக்க கேட்டுட்டு உள்ள வந்து பேச வந்தேன், நானும் அவளும் தனித்தனி ரூம் தான், நான் எதுக்காக அவளோட ரூம்ல இருக்கிறேன் அப்படின்ற சைட் அவன் கேட்குறான். ஸோ பிறகு அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க சொல்கிறாங்க, மேடம் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் லிசாக்குமே ஆஃபர் போயிட்டுருக்கு, நீங்கள் ஒய்ஃப் பண்ணுறப்ப இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. பிறகு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு திரும்ப அந்த லிசாவோட ஃப்ரெண்டு கால் பண்ணிவிட்டு உன் ஹஸ்பண்ட் வந்து லிசா மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான லேடியை பார்த்து மயங்காமல் எப்படி இருப்பான், 2 பேத்துக்குமே ஆஃபர் போயிட்டுருக்குன்னு சொன்னதும் அவனுக்குலாம் எந்த சம்மந்தம் இல்லை, முட்டாள் மாதிரி பேசாதான்னு சொன்னதுமே உனக்கு டவுட் இருந்தால் நீ போய் வந்து செக் பண்ணி பாரு கம்ப்யூட்டர்னு சொன்னதும் அதே மாதிரி லேப்டாப் போய் செக் பண்ணி பார்த்தா அவங்களோட பர்சனல் ஃபோட்டோஸாக நிறைய இருக்குது, அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே மனசே உடைஞ்சு போயிடுது. ஸோ நெக்ஸ்ட் டே ஹீரோயின் அங்கே டிசிஷனை சொல்லிடுறா, நான் இதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ண போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு. அப்பாங்க நீ இப்போ போய் என்ன பண்ண போகிற, உனக்கு யார் ஜாப்க்கு ஆஃபர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேசினதுமே என்ஷி குரூப் என்னை வந்து மீட் பண்ணி என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க, நான் வந்து அவங்க பாஸ் ஜிஏமே மீட் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு கிடையாதுன்னு சொன்னதும் அப்போ ஷென் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ என்னோட பொண்டாட்டி என் கூட தான் சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறான். அப்போ ஹீரோயின் ஓ பொண்டாட்டின்றது உனக்கு இப்போ தான் ஞாபகம் வருதா, இது என்னன்னு சொல்லிட்டு அங்கே ஃபோட்டோஸ் காமிச்சதுமே அவன் அதை பார்த்துட்டு பயந்து போயிடுறான். நீ வந்து அந்த லிசா கூட சேர்ந்து ரொம்ப வருஷமாக அஃபேரில் இருந்துச்சுக்க, என்னை ஏமாத்திட்டுருக்க, ஒன்ன மாதிரி ஒரு பர்சன் கூட சேர்ந்து நான் இதுக்கப்புறம் இருக்க விரும்பலை, எனக்கு நீ டைவர்ஸ் கொடுன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் பயந்து போயிட்டு இதெல்லாம் ஃபேக் ஆனது, இது உண்மை இல்லை அப்படின்றத அவன் சொல்கிறான். லிசாட்ட இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அவளோட கைக்கு எப்படி தெரிஞ்சிச்சு, நீ என்ன சொன்ன, நம்மளோட லவ் அஃபேர் அவளுக்கு தெரிய விடாமல் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னையா இல்லையா, எனக்கு வந்துட்டு இப்போ அவள் டைவர்ஸ் கொடுக்கணும்னு சொல்கிறான்னு சொன்னதுமே ஐயோ நான் எதுவுமே வந்துட்டு அனுப்பலப்பா, இது எல்லாமே என்னோட லேப்டாப்பில் இருந்துச்சு, அவள் வந்துட்டு தெரியாமல் எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன், நான் அவளை மீட் பண்ணி இது எல்லாமே ஃபேக் உண்மை இல்லைன்னு சொல்லிடுறேன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. அங்கிள் அவளுக்கு கால் பண்ணி மீட் பண்ணுறதுக்காக கூப்பிடுறாரு. இப்போ எதுக்காகமா மிஸ்டர் வாங் வந்து நம்ம கூட சேர்ந்து கோஆப்ரேஷன் பண்ண மாட்டாரு, அவர் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு கிளைண்ட் தெரியும்லன்னு சொல்லிக்கிறாரு. அவளோட ப்ராஜெக்டை கொண்டு போய் காமிச்சாது அவருக்கு பிடிக்கல, அதனால் ஒர்க் பண்ண மாட்டாரு அங்கிள்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவர் ரொம்ப கோவமாயிடுறாரு. அப்போ அந்த லீசா நீ போய் சொல்லிட்டு இருக்கா, நீ தான் வேணுக்குனே அவரை என்னை ரிஜெக்ட் பண்ண சொல்லியிருப்பான்னு சொன்னதுமே அவர் ரொம்ப பயங்கரமாக லிசாவை பிடிச்சி திட்டாரு, ஏன்னா வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்கா, நான் வந்து அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட ப்ளீஸ்மா நீ அவர்கிட்ட வந்து பேசு, நம்ம கூட சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணட்டுன்னு சொன்னதுமே அங்கிள் நான் ஆல்ரெடி வந்து இந்த கம்பெனியோட ஜாப்பை குயிட் பண்ண போகிறேன் அப்படின்றத சொன்னதும் நீ ஏன் அப்படி பேசிகிட்டு இருக்க, உனக்கு சேலரி வேணாலும் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொன்னதும் அதெல்லாம் வேணாம், நான் ஆல்ரெடி சென்சி குரூப் பாஸ்க்கு வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டு அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து வெளியே போறா. ஸோ அப்போ அந்த லிசா வந்துடுறா. அப்போ அவ சொல்றா சென்சி குரூப் வந்து நம்மளோட எதிரி குரூப், அவங்க வந்துட்டு எப்படி உனக்கு ஜாப் கொடுப்பாங்க, அவங்க கண்டிப்பா உன்னை போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க, நீ அப்படி அங்கே வந்துட்டு போய் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பேசினதுமே இதெல்லாம் நீ சொல்லி நான் கேட்கணும்னு எந்த அவசியம் கிடையாது, ஸோ வேலையை மட்டும் நீ பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே இருந்து போறா. அப்போ அங்கே அந்த ஷென் அவகிட்ட நீ போய் இப்போ அவட்ட சாரி கீழே நடந்ததுக்கு, ரெண்டாவது அந்த ஃபோட்டோ வந்து ஃபேக்
இருக்குன்றத சொல்லுன்னு சொன்னதும் அவள் வேகமாக போயிட்டு நீ நினைக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோ ஒரிஜினல் கிடையாது, அது ஃபேக்கான ஃபோட்டோ தான், எனக்கு அவருக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொன்னதுமே நீ இப்படிலாம் போய் சொல்லணும்னு அவசியம் கிடையாதுப்பா, உனக்கு விருப்பம் இருந்தால் பேசாமல் நீ அவரை மேரேஜ் பண்ணி சந்தோஷமா வாழு, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்றத சொல்கிறா. ஏன்னா நான் அவனை டைவர்ஸ் பண்ண போகிறேன்னு அவள் சொல்லிடுறா. பிறகு அந்த லிசா அங்கே ஷாவை தான் மீட் பண்ணுறதுக்காக போகிறா. நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன்ப்பா, நீ வாங்கிட்ட பேசுனேன்னா கண்டிப்பாக அவர் நம்ம கூட சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணுவார், ப்ளீஸ்ப்பா அப்படின்றத சொன்னதுமே நான் வந்துட்டு உனக்கு எந்த ஹெல்ப்பையும் பண்ண போகிறது கிடையாது, நீ தயவு செஞ்சு இங்கேருந்து போயிரு, அவ கூட தான் சேர்ந்து அவருக்கு வந்து ப்ராஜெக்ட் பண்ண விருப்பம்னா பண்ணிட்டு போட்டோம், நான் எப்படி போய் ஸ்டாப் பண்ண முடியும்னு சொன்னதுமே அவன்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிட்டு அங்கே கரெக்ட் பண்ணலான்னு பார்க்குறா. அப்போ ஹீரோயின் வந்து நீ என்ன நினச்சிட்டு இப்படிலாம் அவன்கிட்ட வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, அவன் தன்னோட ஒய்ஃபை வந்து எவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல, நீ அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்க பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டதுமே நீ என்ன பேசிட்டு இருக்க, நான் அப்படிலாம் எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு இவ ரொம்ப கோவமாயிட்டு போறா. பிறகு அங்கே அந்த ஷென்னை மீட் பண்ணிவிட்டு நான் வாங்கோட ஃப்ரெண்டு ஷாவை மீட் பண்ணி ஹெல்ப் கேட்கலான்னு பார்த்தேன்ப்பா, பட் அவள் அங்கேயுமே வந்து ரொம்ப கோவமாயிட்டு என்னை வந்து துரத்தி விட்டுட்டா, அவள் ரொம்ப கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டுருக்கா, நம்ம இப்போ அவளுக்கு வந்து ஜென்சி குரூப்பில் வந்து ஜாப் இல்லாமல் பண்ணிட்டோன்னா அவள் பேசாமல் அடங்கிடுவா, நம்ம அவளை பற்றி ரூமர்ஸ் கிளப்பி விட்டுறலான்னு சொல்கிறா. ஸோ நெக்ஸ்ட் டே அதே மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு சென்சி குரூப் அங்கே அசிஸ்டன்ட் வந்து கால் வந்துடுது, மேடம் எப்படி உங்களை பற்றின ரூமர்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு, நீங்கள் வந்துட்டு வேலை எதுவுமே சரியாக பண்ணலைன்னு சொல்லிட்டு, ஸோ எங்கள் பாஸ் வந்துட்டு ஜாப் கொடுக்கறத பற்றி யோசிக்கிறாங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு பயங்கரமான டென்ஷன் ஆகிட்டு உடனே எங்கள் ஆஃபீஸ்க்கு வர்றா. ஸோ அங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்கிட்ட நான் வந்து ஃபினான்சியல் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் ஃபைல்ஸ் எல்லாமே எடுக்கணும், என்னோட இன்னசென்ட்டை நான் ப்ரூவ் பண்ணணும், அப்படி இல்லைனா கண்டிப்பாக வந்துட்டு என்னோட கேரியர் ஸ்பாயில் ஆயிரும்னு அவள் சொல்கிறா. ஸோ அப்போ அங்கே அந்த லிசாவோட ஃப்ரெண்ட் அங்கே அந்த ஷென்ட்டையும் லிசாட்டையுமே வந்து அவள் இங்கே ஆஃபீஸ்க்கு வந்திருக்காப்பா, பிரச்சனை ஆயிடுச்சு போல், அவள் அந்த ஃபினான்சியல் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போக ட்ரை பண்ணுறான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அந்த லிசாவுக்கு ரொம்பவே பயமாயிருது. அப்போ அங்கே அவன்கிட்ட தயவு செஞ்சு நீ வந்து அவளை போக விடாமல் ஸ்டாப் பண்ணு, அவள் உள்ளே போய் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டானா அவள் இன்னசென்ட்டை ப்ரூவ் பண்ணிடுவா, நம்மளுக்கு இது ஃபேக் பயர் ஆயிரும்னு சொன்னதும் அவன் அதே மாதிரி அங்கே ஆர்டர் கொடுக்குறான். ஸோ ஹீரோயின் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஏகப்பட்ட ப்ரைவேட்டான வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, போனால் பிரச்சனை ஆயிரும்னு சொன்னதும் நான் கண்டிப்பாக வந்துட்டு இப்போ வரைக்கும் இங்கே ஒர்க் பண்ணியிருக்கேன், போய் ஆகணும், அப்படி நீங்கள் விட மாட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் போலீஸில் கால் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கோவப்படுறா. பிறகு நம்ம ஷா வந்து ஹீரோயின்ட்ட கால் பண்ணி நம்ம 2 பேத்துக்குமே லவ் அஃபேர் இருக்குது, அதனால தான் வாங்க வந்து உன் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் எல்லாமே கிளப்பி விட்டுருக்காங்கப்பான்னு சொன்னதுமே நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் என்னோட இன்னசென்ட்டை ப்ரூவ் பண்ணுவேன்னு அவ சொல்கிறா. ஸோ பிறகு அங்கே அவங்க அங்கிள் பயங்கரமாக கோவப்படுறாரு ஷென்ட்ட, உன் பொண்டாட்டியை பற்றினா தப்பான ரூமர்ஸாக கிளப்பி போயிட்டுருக்கு, இதனால் நம்மளோட கம்பெனியோட ரெப்புடேஷனுமே கெட்டு போயிட்டுருக்கு, மரியாதை உனக்கு கெட்டு போயிருண்டா, போய் மரியாதையாக பொண்டாட்டியை வந்து நல்லவன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணு, இல்லை உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே இவன் உடனே அந்த லிசாட்டை போய் இந்த விஷயத்த சொல்கிறான், எனக்கு வந்துட்டு ஆனால் அவளுக்கு ஹெல்ப் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை, பட் என்னோட அங்கிள் ஃபோர்ஸ் பண்ணுறாருன்னு சொன்னதும் ஒன்றும் கவலைப்படாதப்பா, நம்ம வந்துட்டு அவள் ஃபினான்சியல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது ஏகப்பட்ட காசு எல்லாமே திருநான்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து ஃபேக்காக வந்து நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி அவளை மாட்ட வச்சிடலாம், அதில் வந்து அவளால் எப்பயும் வெளியே வர முடியாது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஐடியா கொடுக்குறா. பிறகு ஹீரோயினோட அசிஸ்டன்ட் அந்த பொண்ணு போய் மேடம் இப்போ உங்கள் ஹஸ்பண்டும் அந்த லிசாவுமே சேர்ந்து உங்களை திருட்டு கேஸில் மாட்ட வைக்கிறதுக்கு ட்ரை பண்ண போகிறாங்க, அதுதான் அவங்க பிளான் பண்ணுறாங்கன்னு சொன்னதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்றத அவள் சொல்கிறா. பிறகு அவங்க அந்த ஆஃபீஸோட மேனேஜரை மீட் பண்ணுறதுக்காக போகிறான். 10 இயர்ஸாக நான் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், நான் எந்த ஃப்ராடு வேலை பண்ணியிருக்கேனான்னு சொன்னதும் இல்லை மேடம் சொன்னதுமே பட் அந்த லிசாவும் சென்னுமே சேர்ந்து என்ன அதில் மாட்ட வைக்க ட்ரை பண்ணுறாங்க, அப்படி ஒரு வேலை வந்து நீ எனக்காக வந்து சாட்சி சொல்ல வேண்டியது வந்தால் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுவியான்னு சொன்னதும் கண்டிப்பாக அப்படின்றத அவர் சொல்கிறாரு, எனக்காக நீ சில டாக்குமெண்ட்ஸ்மே எடுத்து கொடு, நான் வந்துட்டு அங்கிள்கிட்ட வந்து கொடுக்கணும்னு சொன்னதுமே அவருமே ஓகேன்னு சொல்லிடுறாரு. பிறகு அந்த லிசாவோட ஃப்ரெண்டு அங்கே அந்த டிபார்ட்மெண்ட்டோட அந்த மேனேஜரை மீட் பண்ணிட்டு நீ வந்து அந்த ஃபினான்சியல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஒரிஜினல் மாதிரியே ஃபேக்காக ரெடி பண்ணுப்பா, அவள் ஏகப்பட்ட கிளைண்ட்ஸ்ட்டை வந்துட்டு அதிகமான காசு வாங்கியிருக்கான், கம்பெனிக்கு தெரியாமல் ஃப்ராடு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அதில் இருக்கணும்னு சொன்னதும் அவனுமே வந்துட்டு இவன் ஃப்ளோட் பண்ணிட்டு அங்கே பேசினதுமே ஓகேன்னு சொல்லிட்டான். ஸோ அப்போ அங்கே ஹீரோயினோட அசிஸ்டன்ட் அதை எல்லாத்தையுமே அங்கே வீடியோ எடுத்துட்டாங்க, மேடம் இங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்ததுமே ஹீரோயின் அதை பார்த்துட்டு ஹாப்பி ஆகிட்டு இது போதும் என்னை இன்னசென்ட் ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு தேங்க்யூ சொல்கிறா. பிறகு அங்கே மேனேஜர்கிட்ட கால் பண்ணி ரிப்போர்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சான்னு சொன்னதும் ரெடி ஆயிடுச்சு மேடம் சொன்னதுமே அப்போ அவங்க அங்கிள் அங்கே அவளை கூப்பிட்றாங்க, அவள் பார்த்தா ஆல்ரெடி வந்து ஃபேக்காக இவ ரெடி பண்ணி கொடுத்தா அந்த அதெல்லாமே கொண்டு போய் கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல வீணா, நான் வந்துட்டு உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், நீ கிளைண்ட்டை காசு வாங்கி நம்மளுக்கு வந்து துரோகம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவர் ஜாபை விட்டு ஃபயர் பண்ணுறதை பற்றி பேசினதும் ஹீரோயின் தன்னோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிடுறா. பார்த்தா அவள் எதுவுமே வந்துட்டு பண்ணலை, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போயிடுது. அப்போ அந்த லிசாட்ட கோவமாயிட்டு இதெல்லாம் நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, கேவலமாக நீ பண்ணுறியான்னு சொல்லிட்டு
கோவப்பட்டு பயங்கரமாக திட்டாரு. பிறகு அங்கே இந்த வீடியோவுமே காமிச்சதுமே புரிஞ்சு போயிடுது பக்கா பிளான் பண்ணி அவளை மாட்ட வைக்க ட்ரை பண்ணுறாங்கன்னு. அதெல்லாமே பார்த்துட்டு அவர் பயங்கரமான கோவமாயிட்டு ஒன்று மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்துக்கு இங்கே ஆஃபீஸில் வேலை கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் இவை எல்லாத்தையுமே அங்கே ஆஃபீஸை விட்டு ஃபயர் பண்ணி விட்றாரு. பிறகு அந்த ஷென் அங்கே வீட்டுக்கு வந்துட்டு ஹீரோயின்ட்ட நீ எதுக்காக அங்கிள்கிட்ட போய் இப்படி கம்ப்ளைண்ட் பண்ண, உன்னால் லிசாவை வந்துட்டு அவர் வேலையை விட்டு தூக்கிட்டார் அப்படின்றத சொல்கிறான். அப்போங்க ஹீரோயின் உன்ட்ட எது எனக்கு பேச விருப்பம் இல்லை, உனக்கு நான் டைவர்ஸ் அக்ரிமெண்ட் அனுப்பி விடுறேன், சைன் பண்ணு, நான் இப்போ இந்த வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போனால் இவன் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் அவங்க கேட்க மாட்டா. பிறகு அங்கே நெக்ஸ்ட் டே அங்கே அந்த குரூப்பில் ஜாயின் பண்ண போனால் அந்த ஜீ வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே வெல்கம் பண்ணிட்டுருக்காங்க. ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஆயிடுச்சுல அப்படின்ற செட்டுங்க பேசினதும் பாஸ்ட்டை பற்றி நம்ம பேச வேணாம், ஃப்யூச்சரை பற்றி பேசலாம், ப்ரெசண்ட்டை பற்றி பேசலாம்னு அவ சொல்கிறா. ஸோ அங்கே எங்கள் குரூப்க்கு வந்து ஏகப்பட்ட கிளைண்ட்ஸ் தேவைப்படுது, நீங்கள் இதுக்கு முன்னாடியுமே இதே டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்கல்லன்னு சொன்னதுமே ஆமாம் நான் வந்துட்டு புது கிளைண்ட்ஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணுவேன். ஸோ அதனால் அவங்க என் கூட சேர்ந்து திரும்ப ஒர்க் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்டு வருவாங்க. கண்டிப்பாக உங்களுக்குமே நான் நிறைய கிளைண்ட்ஸை கொண்டு வருவேன்னு சொல்கிறா. நீங்கள் மேலே நம்பிக்கை வைங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஷாவ் அங்கே மீட் பண்ணுறதுக்காக சிஎம் வந்துடுறாரு. வந்து என்னோட நல்ல ஃப்ரெண்டு இவங்க ஒர்க் பண்ணுறான்றப்ப நான் எப்படி வேறு கம்பெனியில் போய் வந்து கொலாபரேஷன் பண்ணுவேன், உங்கள் கூட சேர்ந்து நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் ஜீக்கு அதை கேட்டுட்டு பயங்கரமான ஹாப்பியாக இருது. ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காரு. நான் உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னு சொல்கிறாரு. பிறகு அங்கே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிட்டு இப்படி வந்து ஷா வந்து ரொம்ப கோவக்காரன்னு தெரியலையா, ப்ரொடக்ஷன் வந்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கணும், அப்படி இல்லை நான் வந்துட்டு கண்டிப்பாக அவர் கோவமாயிருவாருன்னு சொன்னதும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்னோட லீகல் டீம் அதுக்கு எப்பயும் சப்போர்ட்டாக இருக்கும், நான் அது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு அவள் சொல்கிறா. ஸோ பிறகு ஹீரோயின் அவளோட அந்த அசிஸ்டன்ட் அவளோட ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாம் அந்த பொண்ணு சூசிக்கு கால் பண்ணிவிட்டு நான் வந்து சென்சி குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நீ வா ஜாப் வாங்கி தரேன்னு சொன்னதும் அந்த பொண்ணுமே ஓகேன்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே அந்த லிசாவை பார்த்தா அந்த ஷென்ட்டை பயங்கரமாக கத்திட்டுருக்கா. இப்படி உங்கள் அங்கிள் ஜாப்பை விட்டு ஃபயர் பண்ணிட்டாரு, எனக்கு ஜாப் தேவைப்படுது, நான் என்னப்பா பண்ணுறது, நீ சப்போர்ட் பண்ணி எனக்கு, நீ சொன்னேன் நான் வேலை கொடுப்பாருன்னு சொன்னதும் யார் சொன்னாலும் அவர் கொடுக்க மாட்டார், நான் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளு, அந்த சென்சி குரூப் வர வேண்டிய கிளைண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு வந்து கொடுத்து கான்ட்ராக்டை வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அவர் உனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ண வந்துட்டு சான்ஸ் இருக்குது, உனக்கு திரும்பவுமே வேலை போட்டு கொடுப்பாரு அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ பிறகு இங்கே சூசி அதே மாதிரி இங்கே ஒர்க்குக்கு வந்ததுமே அப்போ அங்கே லின் வர்றாங்க. எதுக்காக இந்த பொண்ணு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு சொன்னதும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவள் வந்துட்டு உண்மையிலே பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுற பொண்ணு, இது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்றத அவள் சொல்கிறா. பிறகு அங்கே ஜீ வந்து நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிவிட்டு ரொம்பவே எனக்கு ஹாப்பியாக இருக்குது, வந்து 2 days தான் பெரிய 2 கிளைண்ட்டை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க, ரொம்பவே தேங்க்யூ, இதனால் ஏகப்பட்ட லாபம் நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்கிறாரு. இனிமேல் ஏகப்பட்ட வெளிநாட்டு கிளைண்ட்ஸுமே இருக்காங்க, நீங்கள் அவங்க கூட சேர்ந்து வந்து பேசி எல்லாத்தையுமே நீங்கள் சரி பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்றத சொன்னதுமே கண்டிப்பாக நான் அவங்களையுமே உங்களுக்காக கொண்டு வருவேன் அப்படின்றத அவ சொல்கிறா. பிறகு அங்கே நம்ம லின் ஹீரோயினை மீட் பண்ணிவிட்டு வந்து 2 days தான் லாபம் சம்பாரிச்சு கொடுத்துட்டு எப்படிப்பா அப்படின்றத சொன்னதும் இத்தனை வருஷமா அந்த இண்டஸ்ட்ரியில் தானே நான் இருந்தேன், இது கூட பண்ணலைன்னா எப்படி அப்படின்றத அவ சொல்கிறா. மீட்டிங்குமே அவங்க வந்து வச்சு இந்த பிஸ்னஸை பற்றி தான் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. பிறகு இந்த ஷென்னும் லிசாவுமே சேர்ந்து அங்கே ஒரு பிஸ்னஸ் ஆப்ரேஷனுக்காக போயிருக்காங்க. பட் அவங்க மேனேஜர் இதில் நான் எதுவுமே உங்களுக்காக பண்ணி கொடுக்க முடியாது, எல்லாமே என்னோட பாஸ் தான் டிசிஷன் பண்ணுவார், அவருக்கு அவங்க அம்மானா ரொம்ப பிடிக்கும், உங்கள் அம்மா அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, நீங்கள் போய் வந்துட்டு மீட் பண்ணி மிஸ்டர் ஃபேங்கோட அம்மாவை கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அவங்க சொன்னால் கான்ட்ராக்ட் சைன் பண்ணலான்னு சொன்னதுமே இவங்க உடனே மீட் பண்ணலான்னு ஐடியா பண்ணுறாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் அதே மிஸ்டர் ஃபேங்கை மீட் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ் போனதுமே இல்லை மேடம் இப்போ அவர் இங்கே ஆஃபீஸில் இல்லைன்னு சொல்கிறாங்க. பிறகு இந்த லிசா பார்த்தா அவங்கள மீட் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டல் போகிறா. பட் அங்கே ஒரு வயசானவங்க கீழே விழுந்து காலில் அடிபட்டு போயிடுது, அவங்களுக்கு பயங்கரமான பெயின் ஆயிட்டுருக்கு. அப்போ அந்த லிசா ஹெல்ப் பண்ணாமல் ரொம்ப அவமரியாதைப்படுத்திட்டு போகிறா. ஸோ அப்போ அங்கே ஹீரோயின் வர்றா. அவங்க இப்படி அடிப்பட்டு கிடக்கிறத பார்த்துட்டு அவள் பயந்து போயிட்டு ஐயோ என்னாச்சு போது எந்திரிங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேர் பண்ணி இங்கே கொண்டு போய் உள்ளே வந்துட்டு படுக்க வைக்கிறா. ஸோ அந்த லிசாவுக்கு தெரிஞ்சு போயிடுது ஐயோ இது என்ன வந்துட்டு நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு வேமா உள்ளே போயிட்டு நீங்கள் தான் வந்து ஃபேங்கோட அம்மான்னு எனக்கு தெரியாமல் போச்சு, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்றத சொல்லிட்டு அவங்க சாரி எல்லாமே இங்கே கேட்குறா. அதை கேட்டுட்டு அவங்க உன்னோட ஒரிஜினல் கேரக்டரை பற்றி எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு, மரியாதையாக ரூமை விட்டு வெளியே போயிடு, இல்லைனா உன்னை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. ஸோ அப்போ அங்கே மிஸ்டர் ஃபேங்குமே வந்துடுறாங்க. அவங்க இந்த லிசா கூட சேர்ந்து மட்டும் நீ கான்ட்ராக்ட் பண்ணக்கூடாது, அவர் ரொம்ப மோசமான பொண்ணுன்னு சொன்னதும் நீங்கள் உன் கூட சேர்ந்து எந்த கான்ட்ராக்ட் இல்லை வெளியே போன்னு சொல்லிட்டு அவர் விரட்டி விட்டாரு. பட் இந்த பொண்ணு ரொம்ப தங்கமான பாப்பா, இவ தான் என்னை காப்பாற்றினா, இவ கூட சேர்ந்து நீ கொலாபரேஷன் பண்ணணும்னு சொன்னதுமே ஹீரோயின் பிஸ்னஸ் ப்ராஜெக்டை காமிக்கிறா. அந்த இதை பார்த்துட்டு அவருக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. கண்டிப்பாக அவங்க கூட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணுறேன், ஷிஃப்ட் குரூப்போட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல எனக்கு ஹாப்பி அப்படின்றத அவர் சொல்கிறாரு. பிறகு ஹீரோயின் அங்கே ஆஃபீஸ் வந்ததுமே ரொம்ப
ஹாப்பி ஆகிட்டு இல்லைன்ட்டு இப்படி ஃபேங் வந்து நம்ம கூட சேர்ந்து கொலாபரேஷன் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாருப்பான்னு சொன்னதும் அவளுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. பிறகு இங்கே அவங்க அங்கிள் ஷென்னை பிடிச்சி பயங்கரமாக திச்சாரு. அந்த லிசா வந்து அவங்க அம்மாவை மீட் பண்ணி ரொம்ப திமிரா பேசியிருக்கா. ஸோ நம்ம கூட சேர்ந்து ஃபேங் ப்ராஜெக்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நீ வந்து வைஸ் பிரசிடென்ட், உன் வேலை ஏதாச்சும் ஒழுங்கா நீ பண்ணுறியாடா, இதுக்கப்புறம் உனக்கு எதுக்கு அந்த ஜாப்னு சொல்லிட்டு அந்த பொசிஷனையுமே அவன்கிட்ட வந்து பறிச்சிடுறாங்க. ஃபேங் நெக்ஸ்ட்டு அங்கே கான்ட்ராக்ட் சைன் பண்ண வந்துடுறாரு. அங்கே வீணா மாதிரி ஒரு கேர்ள் கிடச்சதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொன்னதும் அங்கே லீனா இருக்கட்டும் இல்லை நம்ம ஜியா இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க, தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காங்க. பிஸ்னஸ் ப்ராஜெக்ட் ஆசமாக இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாரு. பிறகு அங்கே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிவிட்டு அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு சொல்கிறா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாப்பா, இப்படி என்ன வந்து வைஸ் பிரசிடென்ட் பொசிஷன்லேருந்து தூக்கிட்டாங்களான்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. அப்போ அங்கே அவன் கால் பண்ணிவிட்டு ஹீரோயினை வர சொன்னதுமே, எதுக்காக நீ இப்போ கூப்பிட்ருக்க, உன் கூட சேர்ந்தெல்லாம் என்னால் இருக்க முடியாது, நீங்கள் எனக்கு டைவர்ஸ் கொடுன்னு சொன்னதும், உன்னால தான் என்னோட அங்கிள் ஜாப்பை விட்டு என்னை தூக்கிட்டாரு, இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் சொன்னதும், சும்மா வெட்டி பேச்சு பேசாத, சொன்னதை பண்ணுன்னு சொன்னதும், நான் வந்துட்டு எந்த தப்புமே பண்ணலை, நான் எதுக்காக உனக்கு வந்து இப்போ டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு அவன் சொல்கிறான். நாங்கள் லாயரை மீட் பண்ணி அவனுக்கு டைவர்ஸ் கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு பேசினதோ, உங்ககிட்ட கரெக்டான எந்த எவிடன்ஸுமே இல்லை, நம்ம எப்படி போய் நம்ம கோர்ட்டில் வந்து கேட்க முடியும் இவன் சீட் பண்ணுறான்னு, நீங்கள் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுங்க இல்லைனா டைவர்ஸ் கிடைக்காதுன்னு சொன்னதும், பிறகு அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை கூப்பிடுறாங்க. அந்த பொண்ணை கூப்பிட்டதுமே அவள் பயந்து போனதும், நான் வந்து உன் கூட சண்டை போட கூப்பிட்றேன்னு மட்டும் நினைக்காத, எனக்கு கண்டிப்பாக தெரியும் அவனுக்கு லவ் அஃபேர் இருந்துச்சுன்னு, அதுக்கான வந்து எவிடன்ஸ் எனக்கு கிடைக்குமா, நான் அவன் வந்து என்னை சீட் பண்ணுறான் டைவர்ஸ் பண்ண போகிறேன்னு சொன்னதும் கேட்டுட்டு அந்த பொண்ணு, அவன் சரியான ஒரு ஃப்ராடு பையன், அவன் என்னை லவ் பண்ணுற மாதிரி நடிச்சு ஏமாத்திட்டான், சேர்ந்து சாட் பண்ண வந்து சாட்ஸ் எல்லாமே இருக்குது, அது உங்களுக்கு நான் கொடுக்குறேன், ஃபோட்டோஸ் இருக்குன்னு சொன்னதும் அதே மாதிரி அங்கே வந்துட்டு கொடுத்துடுறாங்க. லாயர்ட்டையும் கொண்டு போய் ஹீரோயின் கொடுத்ததும், உங்கள் ஹஸ்பண்டுக்கு எதிராக எல்லா எவிடன்ஸ் இருக்குது, நம்ம டைவர்ஸ் ஈஸியாக வாங்கிடலாம் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்கிறான், இப்படி அவள் எனக்கு டைவர்ஸ் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறான், நான் டைவர்ஸ் கொடுத்தா என்னோட ப்ராப்பர்ட்டிஸில் பாதியை நான் வந்துட்டு அவளுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குமே, பட் எனக்கு அதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அப்படின்றத சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். அப்பாங்க கல்யாணம் முடிச்சு 5 வருஷம் ஆயிடுச்சு, இருந்தாலுமே அவள் இப்போ வரைக்குமே கன்சீவ் ஆகலை, அப்போ என்ன அர்த்தம், அவளுக்கு வந்துட்டு குழந்தை பெற்றுக்க தகுதி இல்லைன்னு தானே அர்த்தம்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்போ அங்கே அந்த லிசா உடனே வந்துட்டு நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு அவங்ககிட்ட சொன்னதும் அவங்க எல்லாருக்குமே அதை கேட்டுட்டு சந்தோஷமாகி போயிடுது. பிறகு ஹீரோயினுக்கு ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பார்க்குறா, இவளுக்கு குழந்தை பெற்றுக்க எல்லா தகுதியுமே இருக்குன்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்துடுது. ஸோ அங்கே லாயர்ஸை வச்சு அங்கே மீட்டிங் வைக்கிறாங்க, அதை டைவர்ஸை வந்து சுமூகமாக முடிச்சிடலான்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களோட தரப்பில் சொல்கிறாங்க, 5 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி, இந்த பொண்ணு இன்னுமே ப்ரெக்னென்ட் ஆகலை, குழந்தை பெற்றுக்க தகுதி இல்லாதவங்கன்னு சொன்னதுமே அப்போ ஹீரோயின் அவள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டு வந்திருக்கா இல்லையா, கொடுத்துடுறா. ஸோ அந்த ரிப்போர்ட்டில் பார்த்தா நம்ம ஹீரோயின் கன்சீவாக எல்லா தகுதி இருக்குன்னு சொன்னதுமே அப்பாவே ரொம்ப கோவமாயிட்டு, அப்போ நான் என்ன வந்துட்டு குழந்தை பெற்றுக்க தகுதி இல்லைன்னு சொல்கிறீங்களா, லிசா வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்றதாவே சொன்னதும் அப்போ டெஸ்ட்டு பார்த்தலான்னு சொல்கிறாங்க. போய் டெஸ்ட்டு பார்த்தா, சார் இப்படி உங்களுக்கு அந்த விந்தணுக்கள் எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, நீங்கள் எப்பயுமே அப்பாவாக முடியாதுன்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்துடுது. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிடுறான். அப்போ நீ வந்துட்டு என்கிட்ட போய் சொன்னியா, உன் வயிற்றில் இருக்க குழந்தை என்னோடது இல்லையான்னு சொன்னதுமே, ஆமாடா நான் போய் தான் சொன்னேன், என்ன வந்துட்டு இப்போ வந்து பெருசாக நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு இவ்வளோ பேசிகிட்டு இருக்க, அதான் நீ தான் அப்பாவாக முடியாதேன்னு சொன்னதுமே அவன் ரொம்ப கோவமாயிடுறான். அப்பாங்க அவள் உன்னை தான் வைஸ் பிரசிடென்ட் பொசிஷன்லேருந்து தூக்கிட்டாங்க, உன்ன மாதிரி வேலை வெட்டி இல்லாமல் காசு இல்லாதவனை வச்சு நான் என்ன பண்ணுறது, நீ வந்துட்டு என்ன பெரிய இவனான்னு சொல்லிட்டு அவள் ஒரிஜினல் குணத்தை காமிச்சதுமே இவன் போட்டு அடிச்சு விடுறான். கடைசியில் அவங்க 2 பேத்துக்குள்ளே சண்டை வந்து பிரேக்கப் ஆயிடுது. ஸோ ஹீரோயின் பார்த்தா அவள் லைஃப்பில் வந்துட்டு ரொம்ப கேரியரில் சக்ஸஸ்ஃபுல்லாக அவள் எப்படி வந்து சாதிச்சு பெரிய ஆளாகணும்னு ஆசைப்பட்டாலோ அதே மாதிரி ஆயிடுறா. அங்கே வந்து அதுக்கப்புறம் நம்ம ஜி வந்து பெரிய பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணி இவங்க வந்து என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர்ன்ற லெவலுக்கு அவர் கொண்டு வந்துடுறாரு. எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட் டைம் சொன்னா இல்லையா, என்கிட்ட ஏகப்பட்ட காசு இருக்குது, மால்தீவ்ஸ் நினச்சா நான் வந்து தனியாகவே போவேன், உங்கள் கூட வர தேவையில்லைன்னு. அதே மாதிரி அவள் தனியாகவே மால்தீவ்ஸ் போய் அங்கே ரொம்ப ஹாப்பியாக அவளோட லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டேக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.